நான் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்களே, அது அவங்க லைஃப் ஸ்டோரி சொல்லணும்னு சொல்லிட்டு அதுல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி 3 பேர் சொல்லிட்டாங்களே, இந்த 3 பேர்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆதிரை சொல்றாங்க. ஆதிரை வந்து ஒரு 2 நாள் சூப்பரா பண்ணாங்க. அவங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கும்னு பார்த்தா அந்த அளவு இல்ல. நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு லைஃப் ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் தான் வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் நான் அப்படிங்கிற டாபிக்ல வந்து அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்துல எல்லாருக்குமே பாக்குறப்ப இருந்துச்சு. பட் ஆனா காத்திருந்திருக்கலாம். ஃபுல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாம சொல்லியிருந்தாருன்னா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க கேட்டிருக்கலாம். பட் அவர் விஷயம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கப்பே வந்து இந்த விஜய் பார்வதி இன்ட்ராக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஒஸ்ட் பிஹேவியர். ஆனா விஜய் பார்வதி வர ஒரு மாதிரி பயங்கரமான ஹேட்டர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஏன் பண்றானே தெரியல. அப்புறம் மனுஷன் வந்து திருப்பி ஓவர் கம் பண்ணி அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இது மாதிரி எனக்கு நமக்குள்ளேயே வந்து ஒரு 2 நான் இருப்பான். ஒருத்தன் நம்மளை வர வைப்பான், ஒருத்தன் நம்மளை வந்து வளர்ச்சியை வந்து தடுத்து நம்மளை வந்து திருப்பி கீழே போட்டு மிதிப்பாங்கிறத வந்து சூப்பரா பயங்கரமா அவரோட லைஃப் ஸ்டோரியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 15 வயசுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா போனாராம். ஒரு 20 வயசுல 18 வயசுல சம்திங் ஏதோ பண்ண 23 வயசுல தான் வந்து ரட்சகன் டைரக்ட் பண்றேன்னு சொல்லி பயங்கர மோட்டிவேஷனா பேசினாரு. அப்படி இருந்த மனுஷன் ஏன்னா இப்படி ஆனாருங்கிறதையும் அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்குள்ள இருக்கேன்னா நான் டேரக்டரா வந்திருந்தா செம்மையா இருந்திருப்பேன். பட் ஆனா ஆக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டு ஒரு திமிர்த்தனம் பண்ணி போய் இப்ப இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற வந்து சொன்னாரு. இதை வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நீங்க உங்க லைஃப்ல சில விஷயங்களை வந்து பண்ணாம கொஞ்சம் இருக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பயங்கரமா அவரோட ஸ்டோரி வந்து ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்தாலும் முடிக்கிறப்ப அவரோட ஸ்பீச் அவரோட எக்ஸ்பிளேஷன் சூப்பரா இருந்துச்சு. ஐ லைக் தம். இந்த வீக் அவரோட எலிமினேட் ஆவாருங்கிறது வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அவரில் கலையரசன்ற மாதிரி. பட் அவர் போகாம இருந்தா இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கலாங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நம்ம